வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவன் வாழ்நாள் இந்த ஒரு நாள் நமக்கு கூடுதலை கொடுத்து, அவருடைய மகத்தான சத்தியங்களை நாம இன்றைய நாள் முழுவதும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம, இன்றைய நாள்ல ஒரு மிக முக்கியமான நாளா இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஒரு பண்டிகை நாளா இருக்கு. இந்த பண்டிகையை நாம என்ன செய்றோம்? சந்தோஷமா ஆசரிக்கிறீங்களா? உங்க முகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வாடி போயிட்டு இருக்கு. எப்ப பிரதர்ஸ் நீங்க விடுவீங்க? வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறதா வேண்டாமான்ற மாரி இருக்கு. ஆனாலும் நாம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். தேவன் அததான் நம்ம கிட்ட இருந்து விரும்புறாரு. நாம ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். நம்ம அதிகமா டைம் எடுத்துக்க போறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி பிரதர்ஸ் இத குறிச்சு லாஸ்ட் 3 மந்த்ஸா பேசிட்டாங்க. லாஸ்ட் 1 வீக்கும் பேசிட்டாங்க. இன்னைக்குமே நெறைய பிரதர்ஸ் அநேக சத்திய பாடங்கள்லாம் குடுத்திருக்காங்க. நாம டைரக்ட்டா வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27, 28 பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன் சிஸ்டர். ஸ்லைடு எதுவும் இல்ல. 1 கொரிந்தியர் 11, 27, 28. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27, 28 வசனம். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த அப்பத்திலயும், அந்த திராட்சை ரசத்திலயும் நம்ம பங்கு கொள்ள போறோம். நாம இவ்வளவு நாள் வந்து கேட்டுக்கொண்ட அனைத்து சத்தியங்களும் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்த குடுத்திருக்கும்னு நான் கட்டாயமா விசுவாசிக்கிறேன். ஏன்னா, நாம வந்து இப்போ இந்த அப்பத்தையும், திராட்சை ரசத்தையும் குறித்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம நாம அதுல பானம் பண்ணக்கூடாது. எனக்கு குடுத்திருக்க அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திராட்சை ரசத்த குறித்து, திராட்சை பழத்த குறித்து பேசும்படியா சொல்லியிருக்காங்க. நாம என்ன ஒரு விஷயத்த நினைவில் கொள்ளணும்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சரீரம், அந்த ரத்தத்த குறித்தான தெளிவான விளக்கங்கள் நம் அனைவருக்குமே கட்டாயமா தெரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயமா உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஏன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லாம என்ன இல்ல? பாவ மன்னிப்பு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இல்ல. மாறாக அது மட்டும் இல்லாம இந்த சுவிசேஷ யுகத்துல ஒரு மிகப்பெரிய விடுதலை யாருக்கு தான் இருக்குதுன்னா, முதலாவது சபை வகுப்பாரா இருக்க நமக்கு தான் அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த ஒரு விடுதலை இருக்கு. பொதுவா இந்த திராட்சை ரசம்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது இந்த திராட்சை ரசம் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த திராட்சை ரசத்துக்காக சாரி அந்த பிளான்ட்டோட ப்ரிப்பரேஷன் மட்டும் சொல்லிர்றேன். ஒரு 3 ஸ்டெப்ஸ் மட்டும். அதாவது சைட் ப்ரிப்பரேஷன் அண்ட் சோயிங். அதாவது திராட்சை ரசத்த அந்த சாரி அந்த கிரேப்ஸ் அது இது பண்ணோம்னா, என்ன பண்ணணும்னா ஒரு சைட் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு விதைய விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ட்ரெய்னிங் அண்ட் மேனேஜ்மென்ட் பீரியட். அதாவது முதல் ஒரு 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 1 இயர்க்கு அப்புறம் அதுக்கு என்ன ஊற்றப்படும்னா, கரெக்ட்டான தண்ணிகள்லாம் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம், அந்த திராட்சை செடியில இருந்து என்ன வரும்னா, ஒரு கிளை, ஒரு ஸ்ட்ராங்கான கிளை தோண்டி அதிலிருந்து என்ன வரும்னா, அநேக கொடிகள் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரியான பண்ணும்போது, அது வந்து ஒரு 2ண்ட் ஸ்டேஜ்க்கு போது. அது வந்து அந்த ஒரு ட்ரெய்னிங் அண்ட் மேனேஜ்மென்ட் பீரியட். இந்த திராட்சை அந்த ஐ மீன் அந்த கிரேப் அந்த கொடியில. இப்ப நாம எல்லாருமே எதுல தான் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்னிங் அண்ட் மேனேஜ்மென்ட் பீரியட்ல தான் நாம் அனைவருமே இருக்கோம். நாம இப்ப இந்த திராட்சை ரசத்துல நம்ம பங்கு கொள்ள போறோம்ல. இப்ப நம்முடைய வாழ்க்கையும் என்னதான் ஆகப் போகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையும் தேவன் என்ன பண்ண போறாரு? இந்த 1,44,000 உடைய வாழ்க்கைய தேவன் என்ன பண்ண போறாருன்னா, நாளைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு பிக்சரா காட்டப் போறாரு. இவங்க பாருங்க எந்த அளவுக்கு தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை குறித்து நம்ம பேசுறோம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தியாகத்தை குறித்து பேசுறோம். இதே மாதிரியான தியாகத்தை நாம அனுதினமும் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பண்றோம். அது நல்ல விஷயம் தான். ஆனா நம்முடைய அனுதின லைஃப்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா, கட்டாயமா இந்த மாதிரியான தியாகம்ன்னு சொல்லும்போது, நம்ம நம்முடைய பலிய தேவனுக்காக தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். மாறாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒருபோதும் நம்முடைய சுய சித்தத்துக்கு நம்ம இணங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்னிங் அண்ட் மேனேஜ்மென்ட் பீரியட்ல என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து வரும்போது, அங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ரூனிங் பீரியட். அதாவது ஒரு சில தவறான களைகள் எல்லாம் முளைக்கும். அநேக களைகள் எல்லாம் முளைக்கும். அந்த முளைக்கும்போது அந்த திராட்சை சாரி அந்த கிரேப்ஸ் கரெக்ட்டான ஒரு திராட்சை பழங்கள் வரணும்னா, அதற்கேற்ற ஒரு சில ப்ரூனிங் ப்ராசஸ் கட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியில எதெல்லாம் எல்லாமே களைகள் மாரி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம சபையில கூட எல்லாருமே புது சிருஷ்டின்னு சொல்றோம். ஆனா எல்லாருமே புது சிருஷ்டி, எல்லாருமே 1,44,000 பேர் ஆயிடுவாங்கன்னா, கட்டாயமா அவங்களுடைய பர்சனல் லைஃப் தேவனுக்கு தான் தெரியும். அதற்கேற்றபடி தான் தேவன் அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்ப குடுப்பாரு. நம்முடைய லைஃப்ல கூட இந்த கிரேப்ஸ் அந்த திராட்சை அந்த பிளான்ட்ல ஒரு சில ப்ரூனிங் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி அது நடந்தா தான் அந்த கிரேப்க்கு என்ன வரும்னா, ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் போகும். அது வந்து ஒரு கனி தரக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகும். நாம இன்னைக்கு சகோதர, சகோதரிக்கு கனி குடுக்கணும்னா, நமக்கும் இன்னைக்கு அநேக ப்ரூனிங் ப்ராசஸ் இருக்கு. ப்ரூனிங் ப்ராசஸ்னா கட் பண்றது தான். ஒரு செடி வளருதுன்னா,
ஒரு சில இடத்துல அந்த செடியில பூச்சிகள் வரலாம். இல்ல ஒரு சில இடத்துல அது வளராம கூட போகலாம். இன்னும் ஒரு சில இடத்துல மற்றபடியான ஒரு சில காரியங்கள் வரும்போது, இந்த திராட்சை குலைகளுக்காக என்ன ஆகும்னா, ஒரு சில திராட்சை குலை ரெடியா இருக்கும். நல்லா கனி குடுக்கலான்னு. மத்த கிளைகள் என்ன பண்ணிடும்னா, அத ஓவர்டேக் பண்ணிட்டு, அது ப்ராசஸ் பண்ண முடியாத பண்ணும்போது, இந்த இடத்துல ஒரு ப்ரூனிங் ப்ராசஸ் நடக்குது. தேவன் வந்து இத அந்த திராட்சை செடிக்கு அனுமதித்தது போல, ஒரு புது சிருஷ்டிக்கும் தேவன் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, அந்த ப்ரூனிங் ப்ராசஸ் குடுக்குறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரூனிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாம எந்த அளவுக்கு சத்தியத்த அதிகமா உட்கொள்ளும்போது, நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு சில மாம்சமான காரியங்கள் எல்லாம், நம்ம பழைய நிலைமையில இருக்கும்போது நம்ம ஃப்ளெஷ்‌க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருப்போம். ஆனா, இப்ப நம்ம சத்தியங்கள் அதிகமா கேட்க கேட்க நம்மளே என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் வேணாம் இந்த டைம்ல நம்ம பைபிள் படிக்கலாம். இந்த டைம்ல ஒரு சப்ஜெக்ட்ஸ் கேட்கலாம். இது எனக்கு தேவையில்லாத காரியம் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நான் இந்த டைம் முக்கியத்துவம் குடுக்க வேணாம். அந்த மாரியான ஒரு சில விஷயங்கள், நம்மளே நம்மள ஃப்ரெஷ்‌க்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு சில கட் பண்ணுவோம். மாறாக 2வது அந்த ப்ரூனிங் ப்ராசஸ் எங்க நடக்கும்னா, எக்லீசியால நடக்கும். எப்படி நடக்கும்னா, தேவன் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு சகோதரன் மூலமாக சத்தியத்த என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த சத்தியத்த நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம என்ன நெனச்சுட்டோம்னா, அநேக டைம்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸ் ஏதோ பிரதர் கொண்டு வந்து பேசுறாங்கன்னா, அவரு ஏதோ பேசுறாரு. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா தேவன் வந்து கட்டாயமா அந்த இருதயத்துல கட்டாயமா தேவன் என்ன பண்ணுவார்ன்னா, இவங்க மாறணும். இன்னைக்கு மாறணும்னா கட்டாயமா ஏதாவது ஒரு சத்தியத்த குடுத்து, நமக்கு அந்த மாரியான ஒரு கட்டிங் ப்ராசஸ் எல்லாம் குடுப்பாரு. நாம அத என்ன பண்ணணும்னா, சந்தோஷமா நம்ம அத அக்செப்ட் பண்ணணும். மாறாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒருபோதுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அத தவிர்த்திடக்கூடாது. அந்த மாரி பண்ணா மட்டுமே தான் அந்த ஹார்வெஸ்ட் அது என்ன பண்ணும்னா, அந்த திராட்சை பழங்கள் நல்லா வரும். இன்னைக்கு இப்ப இங்க இந்த கப்ல இருக்கிற இந்த திராட்சை பழங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஸ்டேஜ்ல கரெக்ட்டா ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆனா, இப்ப இந்த திராட்சை பழத்துல இருக்க இந்த ஜூஸ்ல எந்த ஒரு தனிப்பட்ட திராட்சையும் வந்து என்ன மேன்மை பாராட்ட முடியாது. அதாவது இது வந்து என்னால என்னால ஒருத்தரால தான் நீ இந்த ஜூஸ குடிக்கிறன்னு இல்ல. ஏன்னா, ஒட்டுமொத்த திராட்சை பழங்களுமே என்ன ஆயிருக்குன்னா, பிழியப்பட்டதால இப்ப தெரியாது. இந்த இப்ப நம்ம வந்து ஜூஸ் குடிக்கிறோம். நம்மளால சொல்ல முடியுமா? இந்த பழத்துல இருந்து தான் இது எடுத்ததுன்னா, அதே மாரி தான் சபையில கூட நாம செய்ற வேலை வந்து எந்த பிரதர் சபையில ஒரு வேலை செய்றாரு. வேலை செய்றதே தெரியலன்னா, கட்டாயமா தேவன் என்ன பண்ணுவார்ன்னா, அந்த பிரதருக்கான ஒரு விஷயத்த கட்டாயமா தேவன் என்ன பண்ணுவார்ன்னா, பண்ணுவாரு. ஆனா நம்ம சபை விஷயத்துல அநேக முறை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்முடைய பேர், நம்முடைய புகழ், நம்ம சப்ஜெக்ட்ஸ் நல்லா பேசணும். எனக்கு ஒரு சில ஆடியன்ஸ் வேணும். அந்த மாரியான ஒரு மைண்ட் அந்த மாரியான ஒரு சித்தம் நமக்கே நம்ம சப்ஜெக்ட்ஸ் அதிகமா பேச, பேச நமக்கே ஒரு சில வந்துரும். பிரதர் நல்லா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்கன்னா, நமக்குன்னே ஒரு நம்மளே அறியாம ஒரு மேட்டிமை வந்துருச்சுன்னா, லூசிஃபர் எப்படி விழுந்தாரு? அதே மாரி தான் தேவன் நம்மள என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த வாய்ப்பிலிருந்து நம்மள வெளிய அனுப்பிச்சுடுவாரு. நாம என்ன பண்ணணும்னா, இந்த திராட்சை பழம் எப்படி அதோடைய ரசத்த மட்டும் குடுத்துட்டு, அதோடைய மகிமை அதுக்கு தெரியாது. நான் தான் குடுத்தேன்னு. நாமளும் கூட அந்த மாரியான ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த திராட்சை பழத்த குறித்து நமக்கு ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, இந்த இஸ்ரேல் வம்சத்தார் தான் இந்த திராட்சை கொடிகள்ன்னு சொல்லும்போது, அந்த இஸ்ரேல் அந்த திராட்சை கொடிகள் தேவனை எதிர்பார்த்த விதமா அங்க அவங்க அங்க கனிகள குடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 5:4 5:4 நான் என் திராட்சைத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? பிதாவாகிய தேவன் அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களையும் என்ன எதுல கம்பேர் பண்றாருன்னா, ஒரு திராட்சை தோட்டத்தோட கம்பேர் பண்றாரு. அங்க தேவன் என்ன ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்காருன்னா, இஸ்ரேல் மக்கள் கிட்ட அந்த ஒரு திராட்சை தோட்டம்னு கன்சிடர் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு நல்ல கனிகள், அதாவது தேவன் அந்த நியாயப்பிரமாணம் எல்லாமே சட்ட திட்டங்கள் எல்லாமே குடுத்துட்டு, அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டத்த வச்சுட்டு, ஒரு நல்ல திராட்சை பழங்கள எதிர்பார்த்திருக்காரு. மாறாக அது என்ன ஒரு பழத்த தான் குடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கசப்பான பழங்கள தான் குடுத்தது. இன்னைக்கு நம்ம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருங்க. இப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த திராட்சை தோட்டம் வந்து தேவன் விரும்பக்கூடிய சாயல்ல இல்ல. ஏன்னா, இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே வழி தப்பி போயிட்டாங்க. அவங்க வந்து கசப்பான கனிகள குடுத்தாங்க. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சலாம் சிஸ்டர். அதுல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரம் நானே 1 ம் நான் வாசி மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை ஆ தோட்டக்காரர். இங்க புதிய ஏற்பாடுல தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்றாரு. இப்ப நாம நல்ல கனிகள கொடுக்கிறோமா? நாம நல்ல கனிகள கொடுக்குறோம்னா, நம்ம வீட்ல இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃப், நம்ம அம்மா, அப்பா கிட்ட கேட்டா தான் நமக்கு தெரியும். இதுதான் நி நி வாட் நான் எப்படி சொல்றது? இதுதான் நிதர்சனமான ட்ரூத். ஓகேங்களா? நாம இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு ஒரு கசப்பான கனிகள் குடுத்தாங்க. ஆனா தேவன் அவங்களுக்கு எல்லாமே குடுத்திருந்தாரு. ஆனாலும் அவங்களால
கசப்பான கனிகளை கொடுத்து கொடுத்து அவங்களால கசப்பான கனிகளை தான் கொடுக்க முடியுது. இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் மெய்யான திராட்சை செடி. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல மெய்யான திராட்சை செடி ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம போலியான திராட்சை செடியும் ஒண்ணு இருக்கு. அதாவது மெய்யான திராட்சை செடி யாரை சார்ந்திருப்பாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எந்த மாதிரி பானம் பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்து மாதிரியான குணலட்சங்களை வெளிப்படுத்திட்டு அதுல போயிட்டு பானம் பண்ணுவாங்க. ஆனா இந்த போலியான திராட்சை செடிகள் எந்த மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்திலேயே தான் இருக்கும், புது சிருஷ்டி மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது உண்மையான கனி கொடுக்குமா கொடுக்காதான்னு அவருடைய கனிகளில் தான் நம்ம அறிய முடியும். அதாவது நாம இங்க யாரையுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. நாம அனைவரும் நம்மை நாமே நிதானித்து அறியறதுல தான் நம்ம வரணும். இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் மெய்யான திராட்சை செடியை தான் கொடுத்திருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான திராட்சை செடி. அதுல இருந்து ஒரு நல்ல கனிகள் தேவன் என்ன எதிர்பார்க்கறாருன்னா, 1,44,000 ஒரு நல்ல கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறாரு. கட்டாயமா நம் அனைவருமே அந்த ஒரு திராட்சை செடிக்கு அந்த ஒரு 1,44,000 ஆகக்கூடிய அந்த சாயலுக்கு நம்ம மாறணும். ஆனா மாறாக நாம இன்னைக்கு அனைவருமே ஒரு போலியான திராட்சை செடியா எப்பவுமே இருந்துடக்கூடாது. ஏன்னா எதுக்கு இங்க மெய்யான ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா, பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாதான கொடிதான ஓநாய்க்கள் வரும். இன்னைக்கு அந்த மாதிரி நாம நாம ஏதோ ஒரு முகமூடியை போட்டுட்டு ஒரு புது சிருஷ்டின்ற ஒரு நேம் ஷேக் நியூ கிரியேஷனா நாம இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய ஃப்ரூட்ஸ் அதாவது அந்த ஆவியின் கனிகள் வந்து உண்மையா இருக்கணும். எப்பவுமே நாம வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு நம்முடைய சுய சித்தத்தை வந்து சபையில என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிறைவேற்றவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, என் பிதா உடைய சித்தத்தின்படிதான் நான் இதுவரையும் செஞ்சது எல்லா விஷயமே, நான் செஞ்சது எல்லாம் எப்படிதான் பிதாவின் சித்தம் தான். இப்ப சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நீங்க பண்ண விஷயம் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சீங்களா இல்ல என்னுடைய உங்களுடைய மகிமைக்காக பண்ணீங்களா? கட்டாயமா நீங்க சொல்ற வார்த்தை வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து நீங்க உங்களுடைய மகிமைக்கு இல்லாம தேவனுடைய சித்தத்துக்காக நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, கட்டாயமா நாம அனைவருமே அந்த ஒரு நல்ல கனிகளை நாம கொடுக்கக்கூடியவர்களா நாம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த வசனம் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ல இருந்து 20 வசனம் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 16 இல்ல 16 மட்டும் வாசிங்க. அவர்களுடைய அவர்களுடைய கனிகளினால் கனிகளினாலே அவர்கள் அவர்களை அறிவீர்கள். அறிவீர்கள். முட்செடிகள் முட்செடிகளில் திராட்சைப்பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் இன்னைக்கு பறிக்கிறார்களா? இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் இந்த ஒரு திராட்சை பழம் மூலமா நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அந்த ப்ரூனிங் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு வலிக்கும். கட்டாயமா நமக்கு ஒரு சில குத்தல் வரும். ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். எக்ஸாம்பிள் சிம்பிளா ஊசி போட்டா நமக்கு என்னதான் ஆகும்? கட்டாயமா வலிக்கும். ஆனா ஊசி போட்டாதான் சரியாகும்ன்ட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நாம இன்னைக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த ஊசியெல்லாம் எனக்கு வேணாம். சபையில நீங்க குடுக்குற இந்த மாதிரியான ஒரு ட்ரூத் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்தா என்னுடைய வாழ்க்கைக்கு செட் ஆகுறதுலாம் நம்ம என்ன ஆகணும்னா, நம்ம உலகத்தாரா தான் போணும். நாம வந்து உலகத்தார் இல்லாம ட்ரூத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இங்க வந்திருக்கோம். நாமும் கூட நம்ம அனைவரும் இப்ப இப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திராட்சை பழம் மாதிரியான ஒரு நல்ல ஒரு கனி தரக்கூடிய ஒரு திராட்சை பழமா நம்ம மாறணும். அது மட்டும் இல்லாம அந்த கனி வந்து நமக்கு நம்ம வந்து எடுத்து காட்டக்கூடாது. ஐ மீன் ஸ்பெஷலா நம்ம எங்கேயுமே தெரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை நம்ம ஸ்பெஷலா தெரிஞ்சுட்டா நமக்கு நமக்கு அந்த மகிமை எங்க தான் இருக்குன்னா, பூமிக்குரிய இடத்துல நமக்கு ஒரு மகிமை கிடைக்கும். மாறாக பரலோகத்துல அந்த மகிமை நமக்கு கிடைக்காது. ஏன்னா நமக்கு இங்கேயே அந்த ஒரு பாராட்டுகள் கிடைச்சிருச்சு. அதனால நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களும் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய மகிமைக்காக மட்டுமே நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த திராட்சை பழம் என்ன பண்ணும்னா, அது நசுக்கி பிழியப்படும்போது, அது வந்து தனித்துவமா தெரியாது. அது வந்து அந்த சாறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அதாவது இப்ப இந்த திராட்சை பழத்த நம்ம குடிக்கும்போது, அது வந்து என்ன ஆக போகுதுன்னா, இன்னைக்கு நம்ம பருகுறோம். இதன் மூலமா நம்ம என்ன ஒரு விஷயத்த ஆண்டவராகிய இயேசு சொல்றாருன்னா, என்னுடைய பாடுகளிலும், என்னுடைய மரணத்திலும் நீங்க வந்து பங்குள்ளவர்களா நாம இன்னைக்கு இருக்கிறோம். நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்குமே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வந்து என்னவா தான் இருக்கும்னா, ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். நாமும் கூட நம் அனைவருடைய சித்தத்துல நாம என்ன பண்ணணும்னா, பிழியப்படுவதற்கு நாம ஒப்பு கொடுத்துடணும். நம்முடைய கணவன் நம்மள பிழியறாரா? நம்முடைய மனைவி நம்மள பிழியறாங்களா? இப்ப நானும் பேசுறேன். நான் வீட்ல போனா நாளைக்கு எப்படி பேசுவேன் எனக்கு தெரியாது அந்த டைம்ல. ஆனா நாம பிழியப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டுமே தான் நாம என்ன ஆக முடியும்? நல்ல ஒரு திராட்சை பழ திராட்சை பழ ஜூஸா வர முடியும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பிழியப்பட்டு தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்த நமக்கு வைத்திருக்கார். அது மட்டும் இல்லாம, இந்த திராட்சை பழம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? நான் வந்து இத நவமானதை ராஜ்யத்துல குடிப்பேன்னும்போது, நாளைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்த கிறிஸ்துவும் சபையும் நாளைக்கு கட்டாயமா தரப்போறாங்க. அதையும் நாம நினைவில் கொண்டு இதை நாம பருகுவோமாக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.